உங்களுக்கு ரித்தன்யாவெல்லாம் உங்களுக்குலாம் எப்போ தெரியும்? ரித்தன்யாவை எப்படி தெரியும்? இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் தெரியும். என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? அது இல்லை தெரியும். அந்த பையன் பேர் பவித். அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாய்ஸ் அவுட்டே கொடுத்தேன். பார்ட் 1 அந்த பார்ட் 2 வீடியோல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த பையன் பேசின ஃபோன் கால் 1 மணி நேரம் நைட்டு பேசணும். அந்த ஃபோன் கால் ஏன்னா சொன்னா நம்ப மாட்டாங்க. அதுக்காக ஸ்கிரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேரும் பேசின 1 hour ஆடியோ. எதனால நான் வீட்டுக்கு போனேன்றது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் ஃபேக் ஐடியில இருந்து சில நெகட்டிவிட்டி எப்படி திரும்பிச்சு அப்படின்னா, இளவு வீட்டுல போய் கண்டென்ட் எடுக்கிறாரு பாரு அப்படின்னு கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தானே பேசினேன். அந்த பார்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன் தெளிவா, அவன் என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லி. நான் வந்து கோயம்புத்தூருக்கு போறேன், ஓகேவா? அப்போ என்னோட ஸ்டோரி பார்த்துட்டு சொல்றான் ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி பேசணும், நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, ஆனா மீடியா வந்து சித்தப்பாவை இப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு. தெரியுமா, அவங்க அப்பாவை தப்பா பேசி. அப்ப நான் தான் வீடியோ ஃபுல்லா பாக்குறேன். ஒரு யூடியூபர் வந்து பேசியிருக்காரு, புள்ளைய இவர் தான் கொண்டிருப்பாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ், நான் போய் கடமை இருக்கா இல்லையா? இத்தனைக்கும் அவங்க கருமாரதிக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. புரியுது? 7/7 ஜூலை 7/7 கருமாதிக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் 6ஆம் தேதி ரிட்டர்ன் வரப்போ நான் பார்த்துட்டு போறேன்டா, 7ஆம் தேதி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வந்துட்டு பாக்குறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு விஷயம் இதுமாதிரி நடக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். அது நம்மளுக்கு கட்டாயம். நல்லதில் இருக்கோமோ இல்லையோ இந்த விஷயத்தில் நம்ம கூட இருந்து ஆகணும். உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் இதை வந்து நீ கேமரா எடுத்துட்டு வந்து பண்ணு, மைக் எடுத்துருவா அப்படிங்கிற வேர்டு சொன்னாங்களா? அந்த ஃப்ரெண்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, அதுதான் கேட்குறேன். அந்த ஃப்ரெண்டு நீங்க பாத்தீங்களா? ஏன் நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல? எனக்கு ஓவராலா இதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல. ஏன்னா ஒரு வாரமா அவங்க அப்பா வந்து தப்பா எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நம்மளும் தான் ரித்தன்யாக்காக பேசியிருக்கோம் பார்ட் 1 பார்ட் 2. இப்ப நான் பேச வேண்டியது என்னோட கட்டாயம். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 போட்ட உடனே அவ்வளோ பேர் அப்ளாஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பாசிட்டிவ். அப்போ இந்த டைம்ல ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணு இப்படி இறந்துட்டாங்க, அவங்க அப்பா வந்து இப்படி போர்ட்ரே பண்றப்போ நான் போவேன் சார். நான் போய் கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்க பிள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்கீங்க நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? சொல்றேன். அதுல ஒரு நபர் பேசியிருப்பாரு, பார்த்தேன். அதுதான் பவித். வீட்டுல டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனலும் போனீங்களே, பிரஸ்ல இருந்து எல்லாம் போனாங்களே, அவங்க அப்பா தப்பா சித்தரிக்கிறாங்கன்னு ஊருக்கு நியூஸ் வந்துச்சுல, ஏன் அதுக்கப்புறம் யாருமே போய் கேட்கல?